சிறப்பு பேச்சாளராக காற்றே கடவுள் என்ற தலைப்பில் வந்து வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து பூரி சார் சொல்லுவார். அவர் வந்து மருத்துவர், தங்கவுரை, சித்தர், மரபு வழி மருத்துவர். சிபிஐ பாலிமர் தொலைக்காட்சிக்காக மிகப்பெரிய டாக்டர் டெய்லி சிபிஐ தொலைக்காட்சிக்காக பேசுவார். கிளினிக் வச்சுருக்காரு. நம்ம கோடோட் ஸ்கூலில் பார்ப்போம் சாம்பரி மெடிக்கல்ஸ் வச்சுருக்காரு. சித்த வைத்தியத்தையும் நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கிறாரு. எளிமையான மனிதர். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியறதுக்காக கூப்பிட்டோம். அவர் பேசி நம்ம கேட்குற கேள்விகளுக்கு முக்கியமாக பதில் சொல்லுவார். எல்லா உடல் ஆரோக்கியம் முக்கியமாக சிறந்த மருத்துவர், எழுத்தாளர், சிந்தனையாளர் ஹில்சிட்டிக்கு அறிமுகப்படுத்துகிற எல்லோருக்கும் முதல்ல வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் ஹில் சிட்டி இப்படி ஒரு வாய்ப்பு பூபதி சார் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கும், இந்த ரோட்டரி கிளப் பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் ட்ரெஸரர் எல்லாம் ஏனைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, காற்றே கடவுள், காற்றோடு நானும் கூட சொல்லான்னு இருந்தேன். இல்லாத காற்றும் நானும் எப்படி வேணா அந்த தலைப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். ஆச்சப்பா இந்த முறை 15 பேரும் அயன் மால் ருத்திரனம் மூச்சப்பா தெய்வம் என்று உணர சொன்னார். பார்த்துக்கோங்க, அயன் மால் ருத்ரன், இந்த 3 பேர் என்ன சொன்னாங்க? ஆச்சப்பா இந்த முறை 15 பேருங்கிறது யாரு? 15 சித்தர்கள். இந்த 15 சித்தர்களும் அயன் மால் ருத்திரனும் மூச்சப்பா தெய்வம் என்றே உணர சொன்னார். அப்ப மூச்சு தான் கடவுள். இப்போ சாப்பாடு இல்லாம கொஞ்ச நாள் இருக்கலாம், தண்ணி குடிக்காம கொஞ்ச நாள் இருக்கலாம், மூச்சு இல்லாம ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்க முடியும். அது இந்த கொரோனா காலத்துல எவ்வளவு மூச்சினுடைய அவசியம் தேவைப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாடமா இருந்தது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு பக்கம், ஐயோ எனக்கு காற்று கிடைக்காதா, இந்த நுரையீரல் இயங்காதா அப்படிங்கிற ஏக்கங்கள், எத்தனையோ இழப்புகள். அந்த வகையில் சித்தர்கள் காற்றை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, காற்றே கடவுள் அப்படின்னா, கடவுள் கடந்து உள்நிலையில் இருப்பவனே கடவுள். அந்த கடவுளாக இருப்பவன் காற்றாக இருக்கிறான், நெருப்பாக இருக்கிறான். இந்த அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த உலகமும் பிண்டம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பும் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மனிதன் 3ஓடு தொடர்பு கொண்டான். இந்த உடம்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதமாக இருந்தாலும் 3ல மட்டும்தான் அவனால கலக்க முடிஞ்சதுன்னு 2ல கலக்கவே முடியல. இப்போ ஒரு மனிதன் இறந்த பிறகு மண்ணிலே புதை கொண்டு போகிறான், மண்ணோடு கலந்து விட்டார் அவர். நீர்ல கரைக்கிறோமா இல்லையா, எரிச்சிட்டு நீரிலும் கலந்துறாரு, நெருப்புலையும் எரிச்சிடும். இந்த காற்றையும் வானத்தோடு தான் நம்ம சேர முடியல. யாரெல்லாம் காற்றோடையும் வானத்தோடும் சேர்ந்தார்களோ அவர்களெல்லாம் ஞானியர் என்று அழைக்கப்பட்டார்கள். பிலாசபர், ஞானிகள். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லைங்கிறார் திருமூலர். இப்படி ஏற்றி இப்படி இறக்கி இப்படி சதா நடந்து கொண்டே இருக்கிற இந்த மூச்சை பிடிச்சு வைக்க யாருக்கும் தெரியல. ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அப்படி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இருந்தால் என்றால் கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. கூற்றைன்னா அது யம. காற்றை நாம வெளியில போகாம உள்ள நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா யமனுக்கு நம்ம கிட்ட வேலையே இல்லை. ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ், இந்த 2 கலையை ஆராய்ச்சி பண்ணி தான் இந்தியாவை நோக்கி பல நாடுகள் வராங்க. இந்த ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி எப்படி, ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ் எப்படி தெரிஞ்சுக்க முடியல. எப்படி ஒரு சயின்ஸ் இருக்கா? இந்தியாவில் இருக்கு, அதுவும் தமிழகத்தில் இருக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்காங்களே, 3000 வருஷம் திருமூலர் வாழ்ந்தாரு. எல்லா சித்தர்களும் பல ஆண்டுகள் வாழ்ந்துதான் நம்ம அனுபவத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். அப்போ மனிதன்கிறவன் மரணத்துக்காக பிறக்கல. இந்த மூச்சானது இந்த உடலுக்குள்ளே இருந்தா இதுக்கு பேரு சிவம். மூச்சு இல்லைன்னா சவம். அப்ப சிவமாக இருப்பது எது? நம்முடைய மூச்சு. சரி, இந்த மூச்சு தான் நம்மளை இயக்குது அப்படின்னா, இந்த மூச்சுங்கிறது இந்த உடல்ல 96 தத்துவத்துல ஒண்ணு. உடல் தத்துவம் 96. அதை வரிசைப்படுத்துறதுக்காக நான் குறிப்பு கொண்டு வந்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உடலின் வாசல்கள் 9 வாசல் இருக்கு. எல்லாரும் தெரியும் இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, வாய், ஆண் குறிகள், ஆசனவாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 துவாரம் இருக்கு. உடலில் வாசல்கள் 9. ஆன்ம தத்துவம்னு சொல்லக்கூடியது 24. தாதுக்கள் உடம்புல தாதுக்கள் சொல்லக்கூடியது 7. கோஷங்கள் 5, குணங்கள் 3, மலம்னு சொல்லக்கூடியது தோஷம்னு சொல்றோம், அது ஒரு 3, பிணிகள் 3, விகாரங்கள் 8, ஆதாரங்கள் 6, மண்டலங்கள் 3,
நாடிகள் 10, அதில் வாயுக்கள் 10. அந்த வாயுவை பற்றி தான் இப்போ நம்ம சப்ஜெக்ட் இருக்கோம். அப்போ 96 தத்துவத்தில் வாயு கடைசியாக வருது. அதை அடுத்து அவத்தைகள்னு சொல்லி ஒரு 5 தத்துவம் வருது. இது ஒவ்வொன்றும் தனித்தனி சப்ஜெக்ட். இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாயு. அதில் தச வாயு இருக்குது, 10 வாயு இருக்குது நம்ம உடம்புல. இப்போ நம்ம பிராணவாயு ஒன்று தானே நினைக்கிறோம். மூச்சு காற்று தவிர வேறு ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ உடம்புல மூச்சு காற்று மட்டும் இல்லை, 10 தசவாயுக்கள் நம்மளை இயக்குதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதில் பிராணவாயு என்பது மூச்சு காற்று, உயிர் வாழ ஆதாரமாக இருக்கிறது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை செரிமானம் பண்ணக்கூடிய காற்றாக இந்த பிராணவாயு இருக்கு. இதுக்கு இந்த பிராணவாயு அவசியம். அடுத்ததா அபான வாயுன்னு ஒன்று. இந்த அபான வாயு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். உண்ட உணவு அதை செரிமானிச்சாச்சு, கழிவாக வெளியேற்றணும். அபான வாயு செயல்படலைன்னா கழிவு வெளில போகாது. அதே போல் ஆணுக்கு சுக்கிலம், பெண்ணுக்கு ஸ்ரோனிதம். இந்த சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் வெளியில வரணும்னா இந்த அபான வாயு தேவை. இந்த அபான வாயு வேலை செய்யலைன்னா சுக்கிலம் வராது, சுக்கிலம் வரலைன்னா குழந்தை பிறக்காது. அப்போ அபானன் ஒரு வாயு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ், இந்த அபான வாயு தான் காரணம். ஆமா, கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இந்த அபான வாயு கீழ் நோக்கி போயிடணும். அந்த கீழ் நோக்கிற பாதையில ஒரு டிராஃபிக் ஜாம். அந்த டிராஃபிக் ஜாம் நமக்கு தெரியல, அதனால என்ன பண்ணுது, பாதையை மாற்றி மேல் நோக்கி போகுது. அப்போ இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை மேலே தூக்கிட்டு வந்து ஈசோபாகஸ் சொல்லக்கூடிய உணவு பாதை வரைக்கும் வந்து அந்த ஓப்பன் பண்ணி மேலே தொண்டை வரைக்கும் வர்றதுனால தான் அந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ். இதுக்கு நாம் நிறைய மருந்துகள், பிராண்டட் மருந்துகள் சாப்பிட்டாலுமே மூல காரணம் என்னன்னா, அபான வாயு போகிற பாதையானது தடைபட்டு இருக்கு. அந்த தடையை நம்ம நீக்கணும்னா ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் எத்தனை மருந்துகள் இருக்கு, அது வரும்போதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அபான வாயுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. அபான வாயு இதயத்துக்குள்ளே போந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹார்ட் பீட் அதிகமாயிரும். 70லேருந்து 80 நார்மலாக துடிக்கணும்னா 110 துடிக்கும். அப்போ அபான வாயு என்ன பண்ணுச்சு, இதயத்துக்குள்ளே பூந்துக்குச்சு. அதே அபான வாயு கர்ணத்தில் பூந்துச்சு, கர்ணம்னா காது, காதுக்குள்ளே பூந்துச்சுன்னா காதில் ஒரு சத்தம் கேட்கும், பரப்பரப்பன்னு பட் பட் பட்டுன்னு ஏதோ குடையிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இது மூளைக்கு போகிறதுக்கான எச்சரிக்கை. அது அந்த எச்சரிக்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா பேரலிட்டிக் ஆயிரும், ஸ்ட்ரோக். இந்த அபான வாயு தான் ரத்தத்தை கொண்டு போய் ப்ரெஷர் அதிகம் பண்ணி ஸ்ட்ரோக் பண்ணும்போது அடைப்போ ஹெமரேஜிக்கோ வருது, ரத்த கசிவு. அபான வாயு இல்லை அப்படின்னா மூளைக்கு போகவே போகாது இந்த பிளட். அப்போ அபான வாயு மனிதனை அழிக்கவும் முடியும். அபான வாயுனால், அபான வாயுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதலாம், அவ்வளோ பெரிய வாயு இந்த அபான வாயு. அதுக்கு அடுத்தது வியானன். இது பொதுவாக தொழில் என்னன்னா, அந்த சாப்பிடக்கூடிய உணவை அதோட சத்துக்களை பிரிச்சுட்டு எந்தெந்த உறுப்புகளுக்கு அந்த சத்துக்கள் தேவைன்னு சேமிக்க வச்சுட்டு மிச்சம் சக்கையை வந்து பெருங்குடலுக்கு அனுப்பிடுறது. பெருங்குடலுக்கு அனுப்புனா பெருங்குடல் இப்படி அசையணும் அப்படின்னு சொன்னால் இந்த வியானங்கிற வாயு வேலை செய்யணும். இதெல்லாம் நமக்கு உள்ள எப்படி நடக்குதுன்னு இயற்கையாக இறைவன் கொடுத்த அருளால் அதை தானாக நடக்குது. இருந்தாலும் சித்தர்கள் இந்த காற்று ஏதோ காற்றுன்னு நினைக்காம அது 10 விதமாக எப்படி செயல்புரியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா நீ காற்றோடு பழகுங்கிறாங்க. காற்றோடு பழகுனா தான் இதெல்லாம் நடக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே காற்றை வச்சு தான் ஆர்ட் ஆஃப் இம்மார்டல்ங்கிற நிலையை அடைய முடியும். காற்றை பற்றி நம்ம கவனிக்கவே இல்லை. இப்போ தண்ணி இருக்குது, ஏதோ எடுத்து குடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த தண்ணி என்னுடைய தாகத்தை தணிக்கும் போது எவ்வளோ ருசியாக இருக்குது. ரொம்ப தாகமாக இருக்கீங்க, ஒரு 500 ரூபா பணம் கொடுத்துட்டா தாகம் தணிஞ்சிருமா? அந்த தண்ணி குடிக்கும்போது தான் அந்த தண்ணியினுடைய அருமை என்னான்னு தெரியும். அப்போ அந்த காற்று வேணுங்கிற தேவை உணரும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி இந்த வியானன், உதானன், ஒலி நம்ம சப்தமாக பேசுகிறோம், பிடிக்கிறோம். இந்த ஒலி காற்று தான் நம்ம கம்மியாக போனால் பேச்சு வராது. ஒலி காற்று சவுண்டு இன்னும் சார் சத்தமாக படிக்கல, நான் படிக்கிறேன்னு படித்தார் பாருங்க. அந்த ஒலி காற்று அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அந்த ஒலி காற்று வேணும். அதே போல் இந்த ஒலி காற்றினுடைய உன்னோடு பண்ணி என்னன்னா, நம்ம தூங்கும்போது ஏதாவது ஞாபகம் இருக்கா? கனவு வர்றதுங்கிறது வேற. தூங்கும்போது இருக்கக்கூடிய மறதி விழிக்கும் போது திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகுது. நேற்று என்ன பண்ணோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிற வரைக்கும் திரும்ப கொண்டு வர பவர் இந்த ஒலி காற்றுக்கிட்ட தான் இருக்குது. அப்போது பிராணன், அபானன், வியானன், உதானன், அதுக்கப்புறமா சமானன், இந்த 5 வாயுவினால தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த 5 வாயுவினுடைய செயற்கையில் நம்ம மாறுபாடு ஏற்படக்கூடிய நேரத்தில் நமக்கு முரண்பாடுகள், நோய்கள் ஏற்படுது. இந்த சமானன் என்ன பண்ணுறாருன்னா, உணவில் இருக்கிற சத்தை எடுத்துட்டு நாடி நரம்புகளுக்கு தேவையான சப்த தாதுகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய பணியை
இந்த சமானன் வாயு சமப்படுத்தி கொடுக்கறதுனால இதுக்கு சமானன் பேர். இவ்வளோ வேலை நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டோம், இந்த 5 வாயும் வேலை செய்யலைன்னா இந்த உணவு சத்தா மாறி நம்ம வளர முடியாது, நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாது, இப்படி பேச முடியாது, நம்ம உட்கார்ந்து இருக்க முடியாது, நம்முடைய செயல்பாடுகளே இல்லை. அப்போது இந்த உயிர் இயக்கத்திற்கு, உடல் இயக்கத்திற்கு மிக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த 5 வாயுக்கள். அதுக்கு அடுத்ததாக 6வதாக நாகன்னு ஒரு வாயு. இது வந்து விழிக்காற்று. கண் பார்வையை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும், கண் இடதுபுறம் திரும்பணும், வலதுபுறம் திரும்பணும்னா இந்த விழிக்காற்று வேலை செய்யணும். பேராலிட்டிக் ஆனவங்களுக்கு பாருங்கள், ஒரு கண் வேலை செய்யாது, அப்படி நின்றுட்டு இருக்கும், திரும்பவே திரும்பாது. நீங்கள் டார்ச் அடித்து பார்த்தாலுமே அவர்கிட்ட அந்த அசைவு இருக்காது, ஏன்னா அந்த காற்று அங்கே போய் லாக் ஆயிடுச்சு. அந்த காற்று தான் அதற்கு காரணம். அதுக்கு அடுத்ததாக கூர்மன்னு சொல்லக்கூடிய காற்று, இது இமை காற்று. கண்ணை மூடுறதுக்கும் கண்ணை திறக்கிறதுக்கும் இமை. இந்த இமைக்காமல் இருக்க முடியுமா நம்மள? இமைக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த பணியை செய்யக்கூடியது. இது எதுவும் நம்மால் நடக்கிறது இல்லை, இயல்பாக உடல் இயக்கத்தினால இயற்கைன்னு சொல்லலாம், அதை இறைவன்னு சொல்லலாம், நம்ம பகுத்து அறிவுக்கு உகந்த மாதிரி அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ஒருத்தர் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க, இது ஒருத்தர் சாமின்னு சொல்லுவாங்க. எப்படி புரிதல் இருக்குதோ அப்படி எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இந்த இமை காற்று கண்ணை திறக்க மூட உதவுகிறது. அதே போல் அடுத்ததாக கிருகரன் ஒரு காற்று இருக்கார், கிருகரன். இந்த தும்மல் மூலிமா எக்ஸஸ் வாட்டர் இந்த ஹெட், ரொம்ப தலையில் நீர் கோர்வை ஏற்றுக்குச்சுன்னு வச்சுங்க, தலைபாரம் வந்துடுது. அந்த தலைபாரத்தை வரக்கூடாதுன்னா தும்மல் வெளியே அந்த தண்ணியை வெளியே தள்ளிடும். தும்மல் வரலைன்னா தலைவலி வந்துடும். அப்போ தும்மல் வந்து அடக்கக்கூடாது, கொட்டாவி வந்து அடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அதுக்கான காரணமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காற்று தேவதத்தன். இந்த கொட்டாவி வருது, எனக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, மூக்கு வழியாக எனக்கு போதில்லை, வாயத்திலிருந்து கொட்டாவி விட்டு அந்த காற்றை நான் எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல காற்று எனக்கு அதிகமாக தேவை, கிடைக்கல, கொட்டாவி வந்து அந்த காற்றை நான் வந்து உள்வாங்கிக்கிறேன். அப்போ அந்த கொட்டாவிங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அதுக்கடுத்தாக 10வது வாயு பேர் தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் வாயு எப்போ செயல்படும் அப்படின்னா, மனிதன் இறந்ததுக்கு அப்புறம், பிராணன் இந்த உடல் விட்டு போனதுக்கப்புறம் அது வேலை செய்யும். எப்படி? சத்ததுக்கு அப்புறம் உடம்பு வீங்க செய்யுதில்லை, பாடி ரொம்ப வீக்கமாகி போச்சு, அந்த வேலையை செஞ்சது யாருன்னா தனஞ்சயங்கிற வாயு. இந்த தனஞ்சயன்கிற வாயு தான் கடைசியாக போகும், கடைசியாக உடம்பு விட்டு போகும் 10 வாயுக்களில். அது ஒன்று இந்திரியத்தின் வழியாக போகும், ஒரு சிலருக்கு ஆசனத்தின் வழியாக போகும், ஒரு சிலருக்கு கண்ணின் வழியாக போகும், ஒரு சிலருக்கு கபாலம் வெடித்து போகும். கபாலம் வெடித்து போகிறவங்க ரொம்ப கம்மி. அதனால் கண்ணின் வழியாகவோ இந்திரியத்தின் வழியாகவோ ஆசன வாயு வழியாக தான் இந்த தனஞ்சயன் வெளியேறுவார். தனஞ்சயன் வெளியேறுச்சுன்னா பாடி டீகம்போஸ் ஆயிரும். அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. உற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதென்றால் ஊற்றை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. அழுகணி சித்தர் பாடல் அவர் சொல்றார், இந்த சடலம் ஊத்தையா இருக்குது, இதை மாத்துறதுக்கு எனக்கு தெரியல, இதை மாத்துறதுக்கு எனக்கு முடிஞ்சா எனக்கு மரணம் இல்லை, உங்ககிட்ட நான் வந்து சேர்ந்துருவேன். அப்பனா நாம் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம சுவாசிக்கிற உள் மூச்சு, மூக்கு வழியாக சுவாசிக்கிற உள் மூச்சுக்கு பூரகம்னு பேர் வச்சாங்க. உள் சுவாசம், அதை வந்து நிஸ்வாசம்னு கூட சொல்லலாம். இப்படி உள்ளே போகுது இல்லையா, அது வந்து பூரகம். வெளியில் வர காற்று வந்து ரேசகம். இந்த பூரகம் ரேசகம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதுக்கு தான் ஒரு முகூர்த்தங்கிறது 1.5 மணி நேரம். 6 to 7 கல்யாணம், 7 to 9, 1.5 மணி நேரம் தான் ஒரு மனிதன் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும். வாசி மாறிச்சுன்னா வந்துருச்சு போயிடுவார், வேற வேலை இருக்குது சார், எனக்கு மனநிலை மாறி போயிடும். சந்திரகலை இடதுபுறம், சூரியகலை வலதுபுறம். சந்திரகலையில் ஒரு புத்தி இருக்கும், சூரியகலையில் ஒரு புத்தி இருக்கும். சந்திரகலையில் இருக்கலாம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். கலை மாறிச்சுன்னாக்கா இல்லை அந்த வேலை முக்கியமாக இருக்குன்னு கிளம்பிடுவோம். அப்போ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த காற்றானது தானாகவே இயல்பாக மாறுது. 2 மூக்குலையும் சுவாசிக்க முடியுமா? ஒரு மூக்கில் தான் சுவாசிக்க முடியும். ஒரு மூக்கில் போகும், ஒரு மூக்கில் வரும். புரியுதுங்களா? ஒரு மூக்கு உள்ளே போகுது, ஒரு மூக்கில் வெளியே வருது. உள்ளே போகிறது பூரகம், வெளியில் வர்றது ரேசகம். இது இடகலை, இது பிங்கலை. சரி, இந்த 2 மூக்குலையும் சுவாசிக்க முடியும். எப்போ அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் மலை மேலே ஏறி போகிறீங்களோ அப்போ 2 மூக்குலையும் சுவாசிக்கலாம். அப்போ மலை மேலே ஏன் கோயிலுக்கு கொண்டு போய் வச்சான்னு புரியுதா உங்களுக்கு?
இடங்களையும் பிங்களையும் நம்மளால ஒன்றா ஓட்டி இயக்க தெரியாது, நமக்கு அந்த பயிற்சி கிடையாது. ஆனால் இயற்கையாகவே மனிதன் மலைக்கு ஏறி சாமி கும்பிட வந்தானா இடங்களையும் பிங்களையும் ஒன்றா சேர்ந்து சுழுமுனையில் சுவாசம் நடக்கும். அப்போ சுழுமுனையில் சுவாசம் நடக்கும்போது இறைவன் சொல்லப்பட்ட இடத்துல உங்கள் எண்ணத்தை நீங்கள் பதிவிடும் போது அது பிரபஞ்சத்தில் போய் காப்பி ஆயிடும். அதுக்காக தான் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தூர் வழிபாட்டுன்னு மலை மேலே கொண்டு போய் சாமி வச்சுனாங்க. கீழே வச்சிருக்கலாம்ல, மெனக்கட்டி என் மலையில் கொண்டு போய் வைப்பாங்கன்னா சுழுமுனை சுவாசம் நடக்கணுங்கிறதுக்காக. சுழுமுனை சுவாசம் இயல்பாக நம்மளால் நடத்த முடியுமா? இப்போ முடியாது, ஏன்னா நமக்கு பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தால் நடத்த முடியும். அப்போ அந்த பயிற்சி இல்லாத பாமரனுக்கும் சுழுமுனை சுவாசம் நடக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த காற்றை அவனுக்குள்ள சுழுமுனைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் மலை மேலே கோயில் வச்சதுனுடைய நோக்கமே அதுதான். மலை ஏறி நீங்கள் 10 படி ஏறி பாருங்க, 2 முகலையும் காற்று உள்ளே போகும், வெளியில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுழுமுனை திறந்துக்கும். சுழுமுனை திறந்துக்குச்சின்னா நீங்கள் ஆட்டோனை ரிசீவ் பண்ணிக்கலாம் பிரபஞ்சத்தோட. நீங்கள் என்ன பதிவு பண்ணாலும் அங்கே போய் அதுக்கு பதில் அங்கே ஒரு நாளைக்கு கிடைக்கும். அப்போ மலை ஏறி நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அதுக்கான பலாபலன்களை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சூட்சமாக அதை வச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 96 தத்துவங்கள் 6 ஆதாரங்கள் மிக முக்கியமானது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னேயம், சகசிரதலம். இந்த மூலாதாரத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு 600 சுவாசம் நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 21,600 சுவாசம் சுவாசிச்சா அவனுடைய ஆயுள் 120. நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, ஒரு நாளைக்கு நீ 21,600 தான் செலவு பண்ணணும், 120 நாளைக்கு செலவு பண்ணிக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், 42,000 செலவு பண்ணுறோம். இப்போ 60 வயசுல காணாமல் போயிடும். அப்போ 21,000 சுவாசிக்க சொன்னப்போ நம்ம ஏன் 42,000 சுவாசிக்கிறோம் நமக்கு தெரியல. நம்ம கோவப்படும் போது சுவாச விரயம் ஏற்படுது, பகலில் தூங்கும்போது சுவாச விரயம் ஏற்படுது, இரவில் தூங்காமல் இருக்கும்போது சுவாச விரயம் ஏற்படுது, அதிக தாம்பத்தியம் சுவாச விரயம் ஏற்படுது, சரியானது உணவு இல்லை மாறி உணவு சாப்பிட்றோம், இயற்கைக்கு முரண்பாடாக நடக்கிறோம், சுவாச விரயம் ஏற்படுது. அப்போ இயல்பான சுவாசம் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு இயல்பான சுவாசம் நடக்கும். அப்படி நடக்கிற சுவாசத்தினுடைய அளவு 21,600 அப்படின்னா அந்த சுவாசம் எப்படி நடக்குதுன்னு சித்தர்கள் தான் சொன்னாங்க, வேற எந்த சயின்ஸும் சொல்லலை. மூலாதாரங்கிற சக்கரத்தில் 600 சுவாசம் குறிப்பாக 6 மணிலேருந்து 6:40 வரைக்கும் நடக்குது. மூலாதாரம் எங்கே? கீழே ஆசனவாய்க்கு, அதாவது லிங்கத்துக்கும் நடுப்பகுதி. இங்கிருந்து ஆதாரமாக கொண்டு 600 சுவாசம் 6 மணிலேருந்து 6:40 வரை. அதுக்கு அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் 6:41 1:20 வரைக்கும், மத்தியானம் 1:20 வரைக்கும் ஒரு 6,000 சுவாசம் நடக்குது. அப்புறம் மத்தியானம் 1:20க்கு மேலே தொப்புள் மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகத்திலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு 6,000 சுவாசம் நடக்குது. இந்த அதுக்கு அடுத்தது அநாகதம், இங்கே மார்பு குழி, இதனுடைய 8 மணிலேருந்து இரவு 2:40 வரைக்கும் ஒரு 6,000 சுவாசம் நடக்குது. அதுக்கப்புறமா விசுத்தின்னு சொல்லக்கூடிய கண்டர், இந்த திருநீல கண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதியிலேருந்து 2:40 3:46 வரைக்கும் ஒரு 1000 சுவாசம் நடக்குது. ஆக்னேய பகுதி காலையில் 3:46 இது பிரம்ம முகூர்த்தம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா பிரம்மன் யாரு? படைப்புக்கான கடவுள். இந்த உலகத்தில் உயிர்களை படைக்கக்கூடிய கடவுள். நம்ம எண்ணங்களை படைக்கலாம் அந்த நேரத்தில். எந்த நேரத்தில்? பிரம்ம முகூர்த்தமான 3:47 6 மணி வரைக்கும் அந்த டைம் இருக்குது. பட் ஹைலைட் எப்போன்னா 4:53 வரைக்கும். அந்த டைமில் 1000 சுவாசம் பிரம்ம கபாலத்திலிருந்து நடக்குது. அதுக்கப்புறம் கபாலத்துக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே சகசிரதலம் இருக்குது. இதை ஆதாரமாக கொண்டு 4:54 6 மணி வரைக்கும் அந்த சுவாசம் நடக்குது. இப்போது நமக்கு ஒரு வேலை நடக்கலை, ஒரு எண்ணம் நம்ம எண்ணம் நிறைவேறலை, நம்ம ஆரோக்கியமாக இருக்குனுங்கிற கோரிக்கையை வைப்போமே. இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் பெண்ணு ஆணு 2 ஒன்றா சேர்ந்துச்சின்னு சொன்னால் சுழுமுனையில் சுவாசம் நிலைக்கும். இந்த சுழுமுனை சுவாசம் எனக்கு ஓட்ட தெரியாது சாமி, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும்போது தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய சுவாசத்தோடு நீ பழகு. எந்த மூக்கில் காற்று போகுது, எந்த மூக்கில் காற்று போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா இந்த சுவாசத்தை சுழுமுனையில் நிலை நிறுத்துகிற அந்த இடத்த கவனி. நாம் அதுக்கு ரூட் போட்டெலாம் கொடுக்க முடியாது. அந்த இடத்த நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அந்த காற்று போகும். இப்படி போய் பழகிக்கிட்டே இரு. இந்த பாதை உனக்கு பழக்கப்பட்டுரும். அந்த பழக்கப்பட்டு வாட்டி அந்த இடத்தில் அந்த காற்று செழுந்து நிலை பெற்றுச்சுன்னு சொன்னால் அவர் ஞானி. சிரஞ்சீவின்னு போடுறோம்ல பத்திரிக்கையில், யார் சிரஞ்சீவி?
யாரெல்லாம் சிரத்துல காற்று நிறுத்தி சுவாசிச்சு நிலை நிறுத்தினார்களோ அவர்களே சிரஞ்சீவி. நம்ம காற்று வெளியில் விட்டுறோம். காற்று நமக்கு இன்னும் நிலைநிறுத்த தெரியல. காற்று நிலைநிறுத்த தெரிஞ்சால் நாமளும் சிரஞ்சீவி தான். அப்போ காற்று நிலைநிறுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிரசுக்குள்ள காற்றை செலுத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதைக்கு பேர் தான் அண்ணாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய துவாரம். அண்ணாமலை உண்ணாமுலை அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன். இது தமிழ்ல அப்படிதான் வருது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த ஸ்தனத்துக்கு முலைன்னு பேர். அப்போ குழந்தை தாய்கிட்ட பால் குடிக்குது. இது உண்ணக்கூடிய ஸ்தனம், முலை. உண்ணாத முலை ஒன்று இருக்கு, அங்கதான் அண்ணாமலை இருக்காரு. புரியுதுங்களா? அந்த உண்ணாமலை எங்க அப்படின்னா நம்முடைய நாக்குக்கு பின்னாடி, சிறு நாக்குக்கு பின்னாடி கை வச்சு தெரியுங்கன்னா அங்க ஒரு காம்பு இருக்கு. நீங்க வேற பெருவிரல் தான் போய் டச் பண்ண முடியும். வச்சு ஒட்டி பாருங்க, அங்க ஒரு சின்ன ஒரு காம்பு இருக்குது. இந்த காம்பு தான் உண்ணாத முலை. யார் ஒருவர் தன்னுடைய சுவாசத்திலே சிரசிலே நிலை நிறுத்தினார்களோ பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் ஜோதி வடிவானவன். அந்த ஜோதி வடிவான இறைவனை தரிசனம் கண்டு அந்த வெப்பத்தினால் பீனியல் கிளாண்ட்லேருந்து நமக்கு ஒரு பால் வெளியில் வரும். அதுதான் சிவன் மேலே இருக்கிற தாரா பாத்திரம். லிங்கத்து மேலே ஒரு பாத்திரம் சொட்டிக்கிட்டே இருக்கு தெரியுமா? அதை அடையாளமாக சொல்கிறாங்க. நமக்குள்ள அப்படி ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த அண்ணாக்களிலிருந்து பால் சுரந்தால் அதுவே அமிர்தம். இந்த அமிர்தம் சாப்பிட்டால் நமக்கு மரணம் இல்லை. அப்படி சாப்பிட்டவர்களே ஞானியர்கள், அப்படி சாப்பிட்டவர்களே சித்தர்கள். எல்லாமே இந்த காற்றை கொண்டு போய் தான் நம்ம கவனத்துக்குள்ள சொன்னாங்க. அப்போ காற்று எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நமக்கு இங்கே புலப்படுது இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பை வளர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? காற்றோடு நம்ம பழகணும். அதனால இந்த காற்றே கடவுள் அப்படின்னு சொன்ன தலைப்பு, காற்றோடு நான், எனக்கும் காற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உயிர் வாழும் போது ஆரோக்கியமாக இருக்கலாம், மரணத்திற்கு போகாமலும் இருக்கலாம். சார் இதெல்லாம் சாத்தியமா? 18 படி இருக்கு. முதப்படியில் வெப்பமே, ஒவ்வொரு படியாக ஏறத்துக்கு முயற்சி எடுப்போம். அது நடக்கும்போது நடக்கட்டும். நமக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியணும்ல. அந்த சப்ஜெக்ட் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுட்டது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு இது பரவும். இந்த சயின்ஸ் வேற எந்த நாட்டிலையும் இல்லை, சித்தர்கள் பிறந்த இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதனால எந்த மதமாக இருந்தாலும் இறைவன் ஒருவனே, சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம், சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆச்சு, புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் ஒன்று, சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானே. நன்றி, வணக்கம். இதுல ஐயா சொன்னதுல காற்றே கடவுள்ங்கிற விஷயத்துல ஏகப்பட்டது நிறைய புரியுது. எனக்கும் வந்துருக்கு. நானும் இதுல பழுது. உங்களால் என்ன டவுட் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அந்த பயணத்துல இருக்கேன். நம்ம நார்மலா வீட்ல ஒரு ஸ்டெப்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் என்ன நம்ம ரெண்டு இதுமே சுவாசிக்க. நீங்க அது கோயிலுக்கு தான் போகணும், இல்ல ஸ்டெப்ல ஏறிக்கலாம் கிடைக்கல. இல்ல உண்மைதான். எப்படி ஏறினாலும் சார், கோயில் ஸ்டெப்போ நம்ம வீட்டு ஸ்டெப்போ ரெண்டு ஏறினா இடங்களை பிங்களை வேலை செய்யும். அது நம்ம கோயிலில் பல மனநிலை இருக்கும். நம்ம வீட்டில் நிறைய வைப்ரேஷன் இருக்கும். ஒரு புனிதமான இடங்கும் பொழுது அங்கே ஒரு என்டையர் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாராளமாக இருக்குது. இந்த தருணத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அருமையான ஒரு சுவையாகவும் நம்ம ஏன்னா ஒவ்வொரு வயதுகள் ஞாபகம் ஒரு 10 years பேக் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் யாரோ என்னமோ சொன்னாங்க, எதுவுமே நம்மள. அப்புறம் சேர போய் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு டோஸ் தான் நான் சாப்பிட்டேன். நிறைய பேர் திரும்பி போல அதை பற்றி. ஸோ அல்சர் ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி நம்பி போனா நடக்குது. சாருக்கு இப்ப காற்றே கடவுளுங்கிற தலைப்புல சுவையாகவும் நம்ம
எங்களுக்கு ஃபுட்டுக்கு முன்னால அருமையான உணவு கொடுத்துருக்கீங்க. நம்மளோட ஏஜ் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து புதுப்பொழிவுன்னு எப்பயுமே தீபாவளி மாதிரி ஒரு பொங்கல் மாதிரி புளிப்பொழிவுன்னு நம்ம நியூ இயர் மாதிரி கொண்டாடுற மாதிரி எப்பயுமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் நன்றி தெரிவித்து அவரை நம்ம பூபி சார் அவரை கான்டாக்ட் பண்றது.